இங்கிலாந்து அணியை ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்தினதுமே இந்திய ரசிகர்கள் கூட எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதனையொட்டி நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்டப்ப கூட இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் மழை குறுக்கிட்டதால கடைசியாக ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அணி ஏறக்குறைய செமிஃபைனல் வாய்ப்பை இழந்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் வெற்றி அடைஞ்சிருந்தப்ப இந்திய கொடிகளை கையில் வச்சுக்கிட்டு கொண்டாடிய ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள் எல்லாரையுமே தற்போது அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போக முடியாம போன இந்த தருணத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் பிளேயர்களை பயங்கரமாக கடுமையாக தற்போது அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போக முடியாம போனதை சொல்லி குத்தி காட்டி பயங்கரமாக விமர்சனம் செஞ்சு கிண்டல் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப மோசமா ரமேஷ் ராஜா அவர் தான் பேசியிருக்காரு. அதுல ஆப்கானிஸ்தான் அணி இப்பதான் கத்துக்குட்டு அணியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்ல வளர்ந்துகிட்டு வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் அணி வீரர்கள் அவங்க ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தவறு. இன்னும் இந்த மாதிரியான நிறைய கஷ்டங்கள் அவங்க தாண்டி கடந்து அதுக்கப்புறமாக தான் ஐசிசி கோப்பையை வாங்குற அவங்களுடைய கனவை நினைவாக்க முடியும். அதுக்குள்ளேயே செமிஃபைனல் ஃபைனலுக்கு உள்ள போய் கப்பை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி மோசமா ரமேஷ் ராஜா பேசியிருக்காரு. அடுத்ததா ஷாஹித் அஃப்ரிடி, ஆப்கான் பிளேயர்கள் இந்த தொடர்ல ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய கொண்டாட்டத்தில் இந்திய கொடியையும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க கொண்டாடினது என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால ஆப்கானிஸ்தான் அணி அவங்க தற்போது செமிஃபைனலில் இழந்திருக்கிறது அவங்க இந்திய கொடியை அசைச்சதால எங்களுக்கு அவங்க இழந்தது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு ஷாஹித் அஃப்ரிடி பேசியிருக்காரு. அப்புறம் இம்சமாம் உல் ஹக் அவர் பாகிஸ்தான் அணிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தொடர்ல பாகிஸ்தான் அணி முதல் ஆளாக அவங்க வெளியேறினது எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஸோ அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் அணி பாகிஸ்தான் அவங்கள விட இந்த தொடர்ல அவங்க நல்லாவே விளையாண்டுருக்காங்க. ஆனாலுமே பாகிஸ்தான் இந்த தொடர்ல மோசமா விளையாண்டு வெளியேறினதுக்கு அப்புறமா பாகிஸ்தானை விட சின்ன அணியாக இருக்கிற ஆப்கானிஸ்தான் அவங்க நல்லா விளையாடுறது, முக்கியமா இந்தியா அதுக்கு பயங்கரமா ஆதரவு தெரிவிக்கிறது பார்க்கறதுக்கு எங்களுக்கு சற்றே அது வருத்தமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இம்சமாம் உல் ஹக் பேசியிருக்காரு. கடைசியா வாசிம் அக்ரம் செமிஃபைனலுக்கு ஆப்கானிஸ்தான் அணி அவங்க தகுதி பெற முடியாம போனதை பத்தி காட்டமாக பயங்கரமாக பேசியிருக்காரு. செமிஃபைனல்ஸ்க்கு ஆப்கானிஸ்தான் அணி அவங்க தகுதி பெறாம இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா செமிஃபைனல்ஸ்க்கு மட்டும் ஆப்கானிஸ்தான் அணி அவங்க தகுதி பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பக்கம் ஆப்டன் அணியாக நியூசிலாந்து இல்லைனா இந்தியா தான் செமிஃபைனல்ஸ்க்குல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மோத வந்திருப்பாங்க. குறிப்பா இந்தியா விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆப்கானிஸ்தான் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா செமிஃபைனல்ல இந்தியாவுக்கு ஒரு சுலபமான வெற்றியை ஆப்கானிஸ்தான் அணி அவங்க தூக்கி கொடுத்திருப்பாங்க. அதன் காரணமா ரொம்ப ஈஸியா இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால ஆப்கானிஸ்தான் அணி செமிஃபைனல்ஸ்க்கு அவங்க தகுதி பெறல அப்படின்னு நினைச்சு யாரும் வருத்தப்பட தேவையில்லை. அவங்க அப்படியே செமிஃபைனலுக்கு போனாலும் செமிஃபைனல் அணி அவங்களுக்கு அந்த ஃபைனல் வாய்ப்பை ரொம்ப ஈஸியா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக தான் ஆப்கானிஸ்தான் அணி இருந்திருக்கும் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற முடியாம போனது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் பேசியிருக்காரு. அந்த வகையில் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வர ஒரு நல்ல நாடாக தான் கிரிக்கெட்ல ஆப்கானிஸ்தான் அணி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த செமிஃபைனல் கனவு தற்போது நடக்க முடியாம போனது அதுக்கு ரொம்ப காட்டமா பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா பதில் கொடுத்திருக்கிறது பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே பயங்கரமா கோபம் அடைய வச்சிருக்கு. இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.